ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த சின்னாமணி வந்து போகிறவில்லை. இந்த அஞ்சலி கேள்வி வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறான்னா நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி, அந்த டிவோர்ஸில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம கோர்ட்டில் சொல்லி நம்ம அதை தடுத்து நிறுத்திடலாம். அதுவும் போக இந்த இலக்கியோட வாழ்க்கை நம்ம கண்டிப்பாக அழிச்சாகணும். நம்ம அவள் வாழ்க்கை அழிக்கணும்னு பார்த்தா அவள் உன்னுடைய வாழ்க்கை அழிச்சிட்டால, கூடிய சீக்கிரம் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்னாமணி சொல்கிறா. அதுவும் போக வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா மாசிலாமணி மாஸ்க் காட்ட போகிறானாட்டுங்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த அஞ்சலி டக்குன்னு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்னாமணி சொல்லியே தாங்க கூப்பிட்டு போகிறாங்க. நம்முடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா எப்போ தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு மாஸ்க் காட்டுறாங்க. ஏன் அஞ்சலி சிந்தாமணி வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சிங்களான்னு கால் வேற முட்டை வேற தனித்தனியாக உருண்டு போய் விழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, எதுக்காக எங்களை இந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களை வரமானான்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறது பார்த்தீங்கன்னா, உன் மக பண்ண ஃப்ராடு தானத்துக்கு அவளை வீட்டுக்குள்ளே வேறு சேர்த்துவாங்களா? உன்ன மாதிரி தானே இருப்பான் உன் மக. கொஞ்சமாவது ஒழுக்கம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அவள் போகிற வீட்டில் ஒழுங்காக வாழ்ந்துருப்பா. நீயே சரியான அயோக்கியத்தனம் பண்ணுறவ தானே. உன் புத்தி தானே உன் மகளுக்கு வந்திருக்கு. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு நல்லாவே புகுந்த வீட்டில் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி நல்லாவே ஏமாற்றிருக்காங்க. புகுந்த வீட்டில்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்குன்றப்ப அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி பொய்யான கர்ப்பத்தை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட வச்சுட்டு இப்போ அவங்க சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி மக செஞ்சிருக்காளே, இவளுக்கெல்லாம் என்ன ஒரு கேடு வரமாடுது, சாக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க அவள் நம்ம பெத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெத்த பொண்ணா இவன் பெத்த பொண்ணு இருந்தாலும் இலக்கியாவை பார்த்து கொஞ்சமாவது இலக்கியாவும் இங்கே தானே வளர்ந்தா அவள் எப்படி ஒழுக்கமாக இருக்கா, அவளை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கும்ல. எல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்து உன் மகளை கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளிடம் மாசிலாமணி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி எல்லாம் உன் மகளாக தாண்டி, என் மக வாழ்க்கையை உன் மக தான் அழிச்சுது. கூடிய சீக்கிரமே உன்னுடைய மகளோட வாழ்க்கைக்கு நான் முடிவு கட்டாத நான் விட மாட்டேன் பாரு. அதுவும் போக என் மக அவ்வளோ சீக்கிரம் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்தாலே அவள் கூடிய அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போக மாட்டோம். மறுபடியும் அதே வீட்டில் என் மகளை கூட்டு போயிட்டு ராணி மாதிரி நான் வாழ வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்ற அந்த டைமில் உன் மக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்னாமணி சவால் விடுறாங்க. என் முன்னாடியே இலக்கியாவோட வாழ்க்கையை அழிச்சிருன்னு சொல்கிறீங்களா, உங்களை 2 பேரும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே நம்மளுடைய மாசிலாமணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. போய் இவங்க தங்கச்சி பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்போ நம்ம பொண்ணவும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறீங்களா, உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பி வெளியில் போயிட்டு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத அங்கே வரப்போகிற எபிசோடில் காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.